வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இது யாரால வகுத்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் அம்பேத்கருங்கிறாங்க. அம்பேத்கரோட சேர்த்து இன்னொரு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்கங்கிறாங்க. இங்கே பிரத்யேகமாக இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது அம்பேத்கர் அப்படிங்கிறாங்க. அம்பேத்கர் என்ன சொல்லிட்டு போனாலும் இந்த சட்டத்தை மாற்றிடுங்க, நடைமுறையில் வைக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா இங்கே கேள்விகள் நிறையா எழும். இந்த விஷயங்கள் நீதி அப்படிங்கிறதுக்கும் அம்பேத்கருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. பிஏபிஎல் படிப்புக்கும் நீதிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் இந்த பிஏபிஎல்ங்கிற ஒரு படிப்பை வச்சுட்டு நீதிங்கிற ஒரு விஷயங்களை எப்படி இணைச்சாங்க? எந்த இடத்துல தமிழ் மொழியில நீதி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதுன்னா இருக்கு? ஒரு நீதி அப்படின்னு ஒரு விஷயங்கள் படிக்கிறோம் அப்படின்னா இந்த நீதிக்கு இலக்கணம் வகுத்தது யாரு? நம்ம இது கொண்டுட்டு போனோம்னா மனுநீதி சோழன் வாழ்ந்த காலங்கள் அது மூலம் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அது யாரால் வகுத்து கொடுக்கப்பட்டுச்சோ அவங்க சொல்றது தான் நம்ம எடுக்க முடியும். அந்த சொல்ல திரிச்சு அம்பேத்கர் எழுதினாருன்னா அது நீதி ஆகாது. இப்படி இந்த சட்டம் அப்படிங்கிறது கேவலமான சட்டம். இந்த சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் மக்கள் மீது திணிக்கப்படுற ஒரு வன்மம் அப்படின்பாங்க. அது சர்வதிகார ஆட்சிம்பாங்க. அதுதான் இது. நீங்கள் சுதந்திர நாடெல்லாம் கிடையாது. நம்ம ஒருத்தன் சட்டம் எழுதி வச்சிருப்பானா அவன் சட்டத்துக்கு கீழே தான். இது எப்படி சுதந்திர நாடாகும்? அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீதி அப்படிங்கிறது நாங்கள் படிக்கும்போது மனுநீதி சோழனை காமிச்சாங்க. அது அறம் சார்ந்து எப்படி இருக்கணும், எப்படி வாழணும். யார் தவறு செஞ்சாலும் தவறு தான். மன்னர் 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 குடும்பமே தவறு செஞ்சாலும் அரச குடும்பத்திலேருந்து தவறு செஞ்சாலும் தவறு தான். அதை சுட்டி காட்டி தான் தன்னுடைய மகனையே ஏற்கல. இது நாங்கள் படித்த நீதி இலக்கணம் சார்ந்த ஒரு விஷயங்கள். நீதினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் சார்ந்து படித்த விஷயம். இந்த நீதிங்கிறது அம்பேத்கராலேயே இவங்களாலாம் வரல. நீதி நெறிமுறைங்கிறது அது முன்னாடிலேருந்து இருக்கு. வாழ்வியல் அதற்குண்டான நெறிமுறை. அம்பேத்கர் இல்லறம் தொண்டுகிறோம். அம்பேத்கர் படித்தான், பெருசாக பெரிய ஆள் அவன் என்னமானா அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இவன் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்கள் அப்பா அம்மா எல்லாமே நம்மளோட விஷயங்கள் நம்ம திணைக்குடி சார்ந்ததை நம்ம பார்க்கணும். அம்பேத்கரை ஏன் சம்மந்தம் இல்லாமல் இங்கே திணிக்கிறாங்க? இப்போ இவங்க போடுற சட்டத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க இந்த நாய்ங்க அப்படின்னா, சாதி ஒழிப்பு அப்படின்ட்டு. இது யார் பண்ணிக்கிட்டு இருக்கவில்லை? பெரியார் பண்ணிட்டு. பெரியார் யாரு? இவன் ஒரு ஆள் சொல்றத ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கேட்கணுமா? இவன் இவன் யாரு? இவன் இவன் வைக்கிறது எனக்கு சட்டமா? இவன் வச்சது எனக்கு சட்டமாங்கிறான். இவன் 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 சொல்றது அத்தனைக்கும் நாங்கள் என்ன ஆமாஞ்சாமி பண்ணுமா? இல்லை. அதே இந்த நீதிக்கு இலக்கணம் வகுத்தது அம்பேத்கரும் கிடையாது, பெரியாரும் கிடையாது. இந்த பிஏபிஎல் படிக்கிறாங்க, இந்த படிப்புக்கும் நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது. நீதினா அகம் சார்ந்து மன தூய்மை அப்படிங்கிறது இந்த வாழ்வியல் நெறிமுறையோடு யார் வந்தனர் நூற்கு மரத்திற்கே ஆதியாகின்றது மன்னவன் போல். அவங்க தான் இந்த அறநூல்கள் அதுக்கு சார்ந்த நீதி. அதனால தான் அம்பேத்கரே என்ன சொல்லிட்டு போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை எடுத்துருங்க, இந்த சட்டத்திட்டங்களை மாற்றிடுங்க, இது நடைமுறைக்கு ஒத்து வராது. அதான் அந்த பீரியடில் அதை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை மாற்றிடுங்க, இது நடைமுறைக்கு ஒத்து வராது. இது நிறையா குழப்பங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த சட்டத்திட்டங்கள். இப்போ நான் தமிழன்னா நான் எந்த பண்பாடை பேசுவேன்? தமிழ் சார்ந்த அறம் சார்ந்த பண்பாடு கலாச்சாரம். அதில் நீதி நெறிமுறைகள் நீதி வழங்குறதுக்கு சம்பளம் கேட்டாங்களே எங்கேயாவது? தமிழில் எங்கேயாவது நீதி வழங்குறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு யாரையாவது சொல்லுங்க. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த சமயம் கூடுவாங்க, எது நல்லதும்பாங்க, எது கெட்டதுன்னு பார்த்துட்டு அவங்க இது பண்ணிட்டு போடுவாங்க. இது நான் நீதி வழங்கிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு காசு கொடுத்து யாராவது கேட்டிருக்காங்களா? இன்னைக்கு எப்படி இது ஒரு படிப்பாக மாறுனுச்சு? ஆங்கில படிப்பான் பிஏபிஎல்ட்டு. ஐயோ, அவங்க பண்ணுற வேலை பெரும் வேலையாக இருக்கு. கடந்துக்கிட்டு நாங்கள் சட்ட வல்லுநர், சட்டத்தை கரைச்சி குடிச்சிருக்கோம், கிழிச்சிருக்கோம். இப்படி இதெல்லாம் நம்ம என்ன சொல்ற? எந்த சட்டத்தை? நீதிக்கு இலக்கணம் வகுத்தது யாரு அப்படின்னு ஒரு சட்ட அறிஞர் படிக்கிறான்ட்டு வைங்க. சட்டம் படித்தவன்ட்ட போய் நீதி அப்படிங்கிற சொல்லி யாரால வந்துச்சு, இதுக்கு யார் முதலில் இலக்கணம் வகுத்தது அப்படின்ட்டு அவன்கிட்ட கேளுங்க. அவன் என்ன சொல்கிறான்ட்டு பார்ப்போம். படிச்சுட்டான், இவன் சொல்கிறது தான் நீதி, இவன் சொல்கிறது தான் இது, அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. இது சர்வாதிகாரம் மாரி போயிடும். நீதிக்கு இலக்கணம் அம்பேத்கர் வகையில். இப்போ அம்பேத்கர் வச்ச அந்த எழுதிய சட்ட புத்தகத்தை வச்சு நீ ரூல் பண்ணினா அம்பேத்கருக்கு நான் அடிமை கிடையாது. கேவலமான ஒரு ஆட்சி முறைகள் அப்படிங்கிறது தான் நீ நடந்துக்கிட்டு இருக்கு.
ஆந்திராவில் 22 பேரை செம்மரம் கடத்தினாங்கன்னு சொல்லி சுட்டு கொண்டாங்க. இங்கேருந்து தெலுங்கு ஆட்சி செஞ்சுட்டு மணல் எல்லாத்தையும் ஆந்திரா கர்நாடகான்ட்டு கடத்துறான். இவனை எந்த துப்பாக்கி சொல்லையா? இங்கே வந்து போலீஸ்காரனுக்கு துப்பாக்கி வேலை செய்யலையா? என் போலீஸ்காரன்கிட்ட உள்ள துப்பாக்கியில் குண்டை இல்லையா? ஏன் சுடாத? பாமர மக்கள் தவறு செஞ்சால் சுட்டுப்புறோம். அதிகாரி அரசியல்வாதி இவெல்லாம் திருடலாம், மொல்ல மாதிரித்தனம் எல்லாம் முடிச்சு வைக்கணும், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகாரத்தில் இருக்காங்க, சுட முடியாது. போலீஸ்கிட்ட துப்பாக்கியில் வேலை இது இல்லை. ஏன்னா போலீஸே வந்து எச்சி எலும்பு தான். இது வந்து அந்த அரசியல்வாதிகள் குப்பை கூட்டிகிட்டு எச்சி எலும்பை போய் இருக்கிறாங்க தான் அவங்கலாம். அவங்களையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு கீழே தான் அவன் சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி ஊமாஞ்சாமி போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அவங்களோட விஷயங்களை விட்டுருவோம். அது அவங்க போய் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா நாய் பொழப்பு பொழச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு மேலே எங்கேயாவது போய் நின்னோம்னா அவங்கள்ட்ட வந்து 100 கோடி 200 கோடி இது ஒரு பொழப்பு. இதெல்லாம் என்னத்த சொல்கிறதுனே தெரியல. ஒரு சட்டங்கள் போட்டுக்கிறாங்க. இப்போ ஹெல்மெட்டு போட்டானா அதுக்கு ஒரு ஃபைனு. இதெல்லாம் யார் தமிழன் வந்து வகுத்தானா அப்படிங்கிறது கேள்வி. தமிழில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது தமிழில் வந்து வகுத்தானா அப்படிங்கிறது இந்திய அரசாங்க சட்டத்தில் ஹெல்மெட்டு போடலன்னா ஒன்று இது. இந்த சட்டங்கள்லாம் வந்து இங்கே ஒத்து வராது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆள் வந்து இந்த சட்டத்தை வந்து மாற்றிடுங்க. இப்போ நான் நீதி நெறிமுறைன்ட்டு பேச போனால் ஒரு கொரோனா பீரியடில் மாஸ்க் போடலையா அவனுக்கு 500 ரூபா ஃபைன். இல்லை எந்த நாய் இந்த மாதிரி சட்டத்தை வகுக்குது? அவன் அங்கே உழைச்சி அவன் காசு கொண்டு போகிறான். உங்களை மாரி மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு வாழல. அன்றாடம் காய்ச்சி அன்னன்னைக்கு உழைச்சி அவன் கொண்டு போகிறான். நீ போய் அவன்கிட்ட போய் ஃபைனுங்கிற. அவனை சின்ன பிள்ளையா? ஐயோ அவனோட உயிர் அவனோட விஷயங்கள். அவனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன மயிரை கொடுங்கிறது? அவன் மாஸ்க்கு போடுறான், போடாமல் போகிறான், அது அவனுடைய விருப்பம். ஹெல்மெட்டு போடுறான், போடாமல் போகிறான், அது அவனுடைய விருப்பம். நீ யார் இடையில ஃபைனுங்கிற? உன்னுடைய வேலை என்ன? அது திருட்டு வண்டியா என்னங்கிறத பார்க்கணும். திருடு எவனாவது வண்டி திருடுனா கேஸை கொடுத்தோம்னா அது கொண்டு வரும். ஹெல்மெட்டை போடலாம் அதுக்கு ஒரு கேஸ். இது தமிழ்நாடு அப்படிங்கிறீங்களா? இந்த தமிழ்நாட்டில் இப்பெல்லாம் கேஸ் போட்ட போனாங்களாங்கிறாங்க. எந்த தமிழர் வந்து ஹெல்மெட்டு போடலன்னா வந்து தலைக்கவசம் அணையில அப்படின்னா நீங்கள் வந்து கேஸு போடுங்க அப்படின்ட்டு எந்த தமிழன்னு சொன்னால் எந்த தமிழ் சட்ட திட்டத்தில் இது இருக்குது? ஏன்னா என்னமோ இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு தூங்கி எழுந்திரிச்சா ஒரு சட்டம் போடுறாங்க டக்குன்ட்டு. என்னைக்கு இந்த நீதி இந்த சட்டம் அப்படிங்கிற இந்த அம்பேத்கர் இயற்றிய சட்டம் அப்படிங்கிறாங்க, இது அம்பேத்கரா இல்லை அவனுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு அவன் ஒரு சட்டத்தை எழுதி வச்சுட்டு அவன் புத்த மதத்துக்கு என்னத்துக்கு மாறி போயிட்டானா. அவன் பாருங்க இங்கே எழுதி வச்சுட்டு அவன் எங்கே போயிருக்கான் பாருங்க. முதல்ல தூக்கி கொளுத்தினீங்கன்னா தான் நாடு வந்து இருக்கும். இன்னைக்கு மதிவதனி அப்படின்ட்டு அது என்னமோ பெரிய இது. இந்த சந்தனம் ஒரு படத்தில் நான் டாக்டர் நான் பிஏபிஎல் படிச்சிட்டேன். நான் பிஏபிஎல்னா இங்கே யாருமே அதை மதிக்க மாட்டாங்க. பிஏபிஎல் படித்தாச்சுன்னா நான் பட்டம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? பிஏபிஎலுக்கு நீதிக்கு என்ன சம்பந்தம்? நீ கரெக்டாக சொல்லேன். நீ மதிவதனிக்கிட்ட அதுக்கிட்ட கேட்டு சொல்ல பிஏபிஎலுக்கும் நீதிக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா நீதிங்கிறது வந்து தமிழ் இலக்கணத்தில் இருக்குமா, ஆனால் அது படிப்பு மட்டும் ஆங்கிலத்தில் இருக்குமா. இப்போ மனுநீதி சோழன் எந்த பிஏபிஎல்ல படித்தாங்க? நீதிக்கும் பிஏபிஎலுக்கும் சம்பந்தம் கிடையாது. புரிஞ்சுக்கீங்களா? இந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அம்பேத்கர் எழுதணும். இதெல்லாம் கொளுத்திடுங்க. இதை வச்சிருக்க மூலம் கொள்ளைக்காரங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லவங்க வாழ முடியாது. அறம் சார்ந்து வந்து இயற்றணும்னா அது அந்தணர்களால் மட்டுமே நொறுக்கக்கூடிய அறனோட எல்லாராலுமே அது இயற்றிட முடியாது. நீதிங்கிற சொல்ல எடுத்து இன்னைக்கு நான் எனக்கு தகுந்த மாதிரி கதை எழுதணும். நீ ஊற்றுங்க. நீதிக்கு இலக்கணம் அம்பேத்கர் வைத்தான் இல்லை அவனே மாற்ற சொல்லிட்டு போயிட்டான்ல. எந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்குனாலும் நடைமுறையில் வச்சுக்காதீங்க. ஜஸ்டிஸ் அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படிங்கிறதெல்லாமே நான் வந்து இவ்வளோ மக்களை வந்து உயிர் நீத்து போராடி எவ்வளோ உயிர் தியாகம். இந்த மக்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை செலுத்தணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஆங்கிலத்தை ஒதுக்கி தான் ஆகணும். இல்லை இந்த உயிர் தியாகத்தெல்லாம் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கன்னா ஆங்கிலத்தை வரவேற்றுங்க. அது உங்களுடைய இது. நான் ஆங்கிலம் படிச்சுட்டு நினைக்கிட்டேன். அவனால் எவ்வளோ இழப்புகள் இங்கே ஏற்பட்டுருக்குங்கிறது நமக்கு அந்த நாய்களால் எவ்வளோ இழப்புகள் வந்து ஏற்பட்டுருக்கு.
உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் யூடியூப் பயன்படுத்துறீங்க அதெல்லாம் ஆங்கிலம் அப்படின்ட்டு. ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுங்க. தானென்ற பெரியோர்கள் உலகத்துடைய மதர் போர்டுங்கிறது வந்து அது தாய்மை இலக்கணத்தில் உள்ள கோட்பாடு. சந்திரகலை கோட்பாடை எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு ஒரு இது குழப்பிக்கிட்டு சித்தர்களை வந்து எதிர்த்தாங்க. அவங்க வந்து இங்கே எல்லாத்தையும் உடைச்சி சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அதனால தான் அவன் எது கொண்டுட்டு வந்தாலும் இங்கே வந்து ஏற்கனவே இருக்கிற மாதிரி காட்டு. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வகுத்தது எப்படியோ அப்படியே உள்வாங்கிட்டாங்க. அதனால தான் இந்த இலக்கண மொழிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்காது, அழிஞ்சு போயிடும். அவங்க ஒரே விஷயத்தில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மொழிகள் எல்லாத்தையும் வந்து எல்லா பண்பாடு கலாச்சாரம் அதற்குண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் இருக்குது. அவங்க எப்படி ஏற்றுனாங்களோ அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பின்னாடி உருவான மொழி. இந்த ஆங்கிலம்லாம் ரொம்ப பிற்காலத்தில் உருவான மொழி. புரிஞ்சுச்சுங்களா? இதுக்கும் தமிழ் அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. நீதி யாரால் வகுக்கப்பட்டுச்சோ யாரால் கொடுக்கப்பட்டுச்சோ அதை நோக்கி பயணிங்க. அப்போ தான் நீதினா என்னன்னு தெரியும். நீதி நெறிமுறை நீதி 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 நின்றிட மூச்சுட சிவவாக்கியம் அப்படிங்கிற அந்த பாடல்ல பாடல். அந்தணர் நிற்கும் மரத்திற்கே ஆதியாய் நின்றது மன்னவன் போல். திருக்குறள்ல எழுதியிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவன் அந்தணர்னு தான் கேட்குறேன். அவன் மூஞ்சிகள்லாம் கொஞ்சம் காட்ட சொல்லுங்க. நீங்கள் காட்டினீங்கன்னா அம்பேத்கர் அப்படிங்க. அம்பேத்கர் அந்தணர். அவன் இஷ்டத்துக்கு கதை எழுதி வச்சுக்கிட்டு இபிக்கோ ஜிபிக்கோ அம்மா எல்லாம் அந்த தமிழ் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு கொளுத்திடுங்க. இதை வச்சு எப்பவும் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா காலமுத்துல அடிமையாக தான் இருக்கும். அடிமைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த நாய்ங்க. இந்த பிசிங்கிறான், எஸ்சிங்கிறான், எம்பிசிங்கிறான், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இத்தனை டிபார்ட்மெண்ட்டு பாருங்க. நீங்கள் ஒரு தமிழன் போய் ஒரு வங்கிக்கோ இதுக்கோ போகணும் அப்படின்னா அதில் எத்தனை டிபார்ட்மெண்ட் உட்பிரிவு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. காசு வாங்க போகிறான் போட போகிறான், இதுதான் வங்கியினோட வேலை. அதில் பார்த்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்டுங்கிறான், அது இதுங்கிறான். இதெல்லாம் யாருடையது? தமிழர்களுடைய. தமிழன் வகுத்து வச்சானா கேட்ட பேருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது வச்சு. இப்படி ஆங்கிலம் அப்படிங்கிறது தேவையற்றது. ஆங்கிலம் படித்தா அறிவு வளரும்ட்டு யாரோ ஒரு கூமுட்டை சொல்லி வச்சுருக்கீங்க. அறிவுங்கிறது தமிழ் சொல்லலாம். தமிழில் அகராதில் எடுத்து பாருங்கடா. இங்கேருந்து ஆங்கிலத்துக்கு விட்டாங்க. இங்கிட்டு இங்கிட்டு ஓடக்கூடாது. மனதை வந்து ஒருநிலைப்படுத்திக்கணும். மனதை வந்து ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில் அப்படிங்கிறது வந்து புரியும். நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது யோசிக்கணும். பிசி எம்பிசி எஸ்சி அப்படிங்கிறது எந்த நாய் வந்து வகுத்துச்சு இந்த சட்டத்தை? ஏன்னா தமிழில் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம், சரி பிசி எஸ்சி எம்பிசி. ஏன்னா இங்கே தமிழர் கொடி காத்தவங்க செக்கிலத்து சம்பளம் எல்லாமே போராடினதே வந்து ஆங்கிலேயனை இருக்கு. அப்புறம் என்ன பிசி எம்பிசி எஸ்சி மயிரன் அக்னசி கேள்விக்குறி வந்துருது. எப்படி பிரிச்ச நீ? யாரை கேட்டு பிரிச்ச? எந்த மக்கள் உடன்பட்டாங்க? தமிழர்கள் உடன்பட்டாங்க. தமிழர்கள் எங்கேயாவது உடன்பட்டார்கள்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன். தமிழுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீதிக்கு அம்பேத்கருக்கும் சம்மந்தம் கிடையாது. கேட்டால் அம்பேத்கர்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த சட்ட புத்தகத்தை படிச்சீங்கன்னா மெண்டலாக தான் ஆவீங்க. புரிஞ்சுங்களா? டிஏபிஎலுக்கும் நீதி என்ற சொல்லுக்கும் எந்த விதமாக சொன்னாங்க. ஒரு நீதி அப்படிங்கிறது அறம் சார்ந்து இருக்கணும். இன்னைக்கு அறம் சார்ந்து தான் நீதி அப்படிங்கிறது நாங்கள் வச்சு வகுத்து நடைமுறையில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. பல இடத்துல வந்து விலை மாது விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க. என்னை ஹோட்டலு ஒரு சில விஷயங்கள் அதுவும் இருக்காது. நீதி அறம் சார்ந்ததாக இருந்தால், அறம் சார்ந்து இந்த நீதிமன்றம் இயங்கி கொண்டிருந்தால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எப்படி இருக்குது? இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீதி அப்படிங்கிறது வந்து யாரால் வகுக்கப்படுது? அறத்திரங்களுக்கும் நீ அண்டவன் திசைக்கும் நீ திறத்திரங்களுக்கும் நீ தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கம் நீ உணர்வும் நீ உட்கலந்த சோதினி மறக்குணாத நின்கலன் மறப்பினும் குடிகொடி. அதுதான் நீதி. இறையனார் வகுத்த அகவியல் கோட்பாடு. இதுதான் நீதி. அம்பேத்கர் நீதிக்கு இலக்கணம் இருக்கான். அவன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பிஏபிஎல்னு ஒரு படிப்பை வச்சுக்கிறாங்க. கேட்டால் அதுக்கு தனியாக காசாம். அது என்னமோ சொல்லியிருக்கேன், பிகாம் படித்தேன், பிஏ சட்ட வருதுனாரு விட்டு வருதுனாரு அப்படின்ட்டு.
என்னத்த சட்டத்தை நீதி பண்ண? முதல்ல நீதிங்கிறது வெட்ட வெளிச்சம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னிலையில் விசாரணை நடக்கும். இன்னைக்கு போகிறாங்க, ஒரு வட்டமாக ஒரு பூஜா ஒன்று மேட்சை ஒன்று போட்டுக்கிறாங்க, உள்ளார போய் நிற்கிறாங்க. அவங்க வந்து ஜஸ்டிஸ் ஜஸ்டின்ட்டு ஒரு 4 சுற்றில எடுத்து போட்டு போட்டுன்னு அடிக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, தர்றாங்க. அதுக்கு அந்த நீதிபதிக்கு சம்பளம். உலகத்திலேயே நான் இப்போ தான் நாங்கள் படிக்கும்போது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நீதிபதிக்கு சம்பளம், சம்பளம், சம்பளம். எத்தனை டிபார்ட்மெண்ட் தான் வச்சு மக்களோட வரி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு. கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், செய்யோ பொறுமை. அதாவது படிப்புங்கிற பேரை வச்சுட்டு மக்களை வந்து ஏமாற்றி உழைக்கிறாங்கல்ல, இதுதான் அந்த விஷயங்கள். இதை தான் வந்து அந்த சித்த பெருமக்களை எதிர்த்ததே வந்து இதுதான். ஏன்னா படிப்பு படிப்புங்கிறது அவங்க சொல்கிற படிப்பு, அந்த நெறிமுறைகள் வந்து வேறு. இவங்க சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து வேறு. நீங்கள் ரெண்டையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ படிப்பு அப்படின்னா என்ன? படிப்புங்கிற சொல்லு வந்து யாரோ கல்விக்கு வந்து இப்போ இல்லை, முன்னாடியே எழுதியிருக்காரு. கல்வியோட தமிழில் தானே எழுதியிருக்காரு, ஆங்கிலத்தில் எழுதினார. அப்புறம் எதுக்கு ஆங்கிலத்தை கொண்டு வந்து நான் பெரியார் என்ன சொல்லியிருக்கணும்? ஆங்கிலம் படி தமிழை படிக்காதன்னு சொல்லியிருக்கணும். இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்கள, அதாவது நல்லவன் ஒரு சொல்லோட சொல்லிட்டு இருப்பான். இவன்லாம் வந்து பல சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் வந்து இது என்ன பிறவின்னு தெரியல. அது வந்து அதை விட்டுவோம், அவங்களோட விஷயம். இப்போ எந்த சட்ட கல்லூரி எவனாவது படிச்சிருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட நீங்களே சும்மா தாராளமாக கேளுங்க. நீதிக்கு இலக்கணம் வகுத்தது அம்பேத்கர் கேளுங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த தமிழன் வந்து வகுத்தான் அப்படிங்கிறது கேளுங்க. ஏன்னா கேள்விங்கிறது இருந்தால் மட்டும்தான் உண்மை என்னங்கிறது வெளியில் வரும். கேட்காம எல்லா விஷயத்துக்கும் ஆமாம் அப்படின்னு போட்டுகிட்டே இருந்தாலும் கடைசி மூலம் தலையாட்டியே தான் இருக்கணும். அவன் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம உள்வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல எனக்கு தெளிவுபடுத்தினா தானே நான் அதை கடைபிடிக்க முடியும். நீ ஏன்னு தெளிவுபடுத்தாமல் நீயா அவன் இஷ்டத்துக்கு வந்து சாதியை ஒழிக்கணும், வெங்காயத்தை ஒழிக்கணும். நீ யார் அதை ஒழிக்கிறது? அதான் சொன்னாங்கன்னா பறையன் அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித்துக்கெல்லாம் இங்கேயும் சம்மந்தம் கிடையாது. அவனை அடிப்படையாக வச்சு அங்கே வந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் குடிகள் வந்து இயற்றப்படுறதுக்கு அவனை கூப்பிட்டு கேட்பான். என்னவோ கடந்துட்டு எல்லா மீடியாலையும் கத்துறாங்க. அது நான் ஒடுக்கப்பட்டவனா, நான் புடுங்கினேனா அப்படின்ட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ஆச்சு வச்சான் கடந்துக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஒடுக்கப்பட்டவனா எங்க அவன் வந்து ஒப்பாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த மாட்டுக்கறியை பற்றி படத்தில் ஒருத்தன் இவன் காமிச்சிட்டானா, அதுக்கு ஒருத்தன் அதை பில்டப் பண்ணி என்ன இருக்கு பாட்டுக்கறிங்கிறது காமிச்சிக்கிட்டான்டா எங்க ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்றேன்டா. ஒரு நல்ல விஷயங்களை நம்ம நோக்கி போகும்போது நல்ல விஷயங்களை நம்ம எடுப்போம். தப்பானவர்கள்ட்ட போனால் தவறான விஷயம்தான். அதாவது நிலத்தின் தன்மை நீர் தெரிந்தார்வோ மாந்தர்க்கூறும் அறிவு. நீ எந்த நிலத்தினுடைய அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை உள்வாங்குறியோ அதுபடி தான் உன்னுடைய இது இருந்தது. அப்போ நல்லறிவுடைய சான்றோன் பெருமக்கள் தான் நம்ம தேடி போகிறோம். மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டான், மாட்டுக்கறிக்காண்டி போராடிட்டான், இப்போ தாண்டா பெரிய போராடி. எப்பேற்பட்ட போராடிகள். மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காண்டி போராடினா அவன் பெரிய போராடி. சரி, இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான சட்டத்திட்டம், கேவலமான விஷயம். என்னைக்கு இந்த சட்டத்திட்டங்களை ஒழிக்கிறீங்க, என்னைக்கு கொளுத்துறீங்களோ அப்போ நீங்கள் திரைப்படம்னு எம்ஜிஆர் படம் இந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சாதியை பற்றி எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க தலைப்பே பாருங்களேன், தாய்க்கு மின்சாரம், நீதிக்கு தலை வணங்கு, தாய் சொல்லி தட்டாது, வசனம்லாம் வந்து தமிழ் வசனங்கள், திருவிளையாடல், நிறையா விஷயம். இப்போ உள்ள படங்களை பாருங்க, அதில் வசனத்தை பாருங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த படம் அப்படிங்கிறது ஒரு மாயை தான். நம்மளை பொறுத்தவரை படங்கிறத படமாக பார்த்துட்டு இது பண்ணுறது. ஏன்னா அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி எது வேணாலும் பண்ணுவாங்க, என்ன விஷயம் பண்ணுவாங்க. அதனால அதை அப்படி நமக்கு அதில் நல்ல கருத்து இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகணும். தப்பானவங்கிறத விட்டுட்டு போகணும். இந்த சாதியை வச்சு படம் இருந்து நீ ஒரு என்ன பண்ணுறான், எங்கள் இனத்தை வந்து நீ ஒருத்தர் சும்மா போகிறவனா அடிக்கிறதுக்கு வேலையாக இருக்காது. அப்போ நீ என்ன பண்ண அப்படிங்கிறத அங்கே கேள்வி கேட்குறேன். சும்மா போகிறவனா அடித்தானா அவன் பைத்தியம், சும்மா போகிறவனா அடிப்பாங்கிற. அப்போ நீ என்ன பண்ணாங்க?
கேட்டால் தலித்துங்கிறது தமிழில் இல்லை. தலித்துங்கிறது வந்து அம்பேத்கர் யாரோ வகுத்தாராம். அது அவங்களுக்கு தான் பொருந்தும். தலித் இனத்துக்கு அவங்க சார்ந்த விஷயங்களா அதை வந்து என்கிட்ட சட்டம் போட்டு ரூல் பண்ணிக்கிட்டு கூடாது. அப்படி ரூல் பண்ணினா ஒட்டுமொத்தத்தையும் ஒரு காலத்தில் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது தான் தோணும். ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரு காலத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கு. இது காலமாக கூட வந்து நிறைவேறும். வெறும் இதால் மட்டும் கிடையாது, காலமாக கூட வந்து நிறைவேற்றப்படும். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இன்னும் உள்ள வந்து என்னுடைய சாதி பேரை எதுவுமே வந்து பயன்படுத்தல. ஆனால் இவங்க எப்போ வந்து தமிழ் குடியில் உள்ள சாதி பேரை அழிக்கணும்னு சொன்னாங்கன்னா இன்படியே அதை பயன்படுத்தும். கண்டிப்பாக பயன்படுத்தும். ஏன்னா இந்த பேர்கள் எல்லாமே தமிழ் இலக்கண பேர்களாக இருக்கு. சாதியே வேண்டாம், நீ சாதி வேண்டாம்னு சொல்லி இன்னும் ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவனை எந்த மொழிகாரன்னு நீ சொல்லுவ? அது அவனோட இருக்க நீ சாதி வேண்டான்ட்டு போயிடுவ, நீ இது பண்ணி. ஆனால் தமிழன்னு சொல்லிக்காத, தமிழன்னு சொல்லிக்கிட்டு தெரியாத அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அது அங்கே குழப்பம் வந்துடும். நீ சாதி வேண்டான்ட்டு போகிறாங்கன்னா திராவிடர்கள்ன்ட்டு போட்டு சொல்ல, அவங்களுக்கு என்ன மொழியோ அந்த மொழி சார்ந்து சர்டிஃபிகேட் சான்றிதழ் வந்து கொடுக்கணும். தமிழன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா அங்கே பிரச்சனை வரும். நீ மாறிட்ட, நீ தமிழில் அந்த சமூகம் சார்ந்த அந்த கட்டமைப்புலேருந்து நீ வெளில போயிட்டு நீ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற. அப்போ நீ போகிறீங்கன்னா நீ வேற ஒரு மொழியாளரோ இல்லை நான் ஆங்கிலேயன் அப்படின்ட்டு வச்சுக்கோ. உன்னை யாருமே வந்து இது பண்ண போகிறது. நீ ஆங்கிலேயனா இருந்துட்டு போ, இல்லை அரபுக்காரனா கூட இருந்துட்டு போ, எனக்கு வந்து தேவையே கிடையாது. என்னோட இலக்கணம் சார்ந்த இதுவோ நான் அந்த கட்டமைப்பில் தான் நான் வாழ விரும்புகிறேன். என்னைய வந்து இந்த கட்டமைப்பில் வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ ஆளு கிடையாது. எனக்கு வகுத்து கொடுத்த நெறிமுறைகள் கரெக்டாக இருக்குது. எனக்கு சித்தர்கள் சார்ந்த பாடல்கள், இன்னும் தமிழ் இலக்கணங்கள் சொல்லிட்டே போகலாம். தொல்காப்பியத்தில் ஐவகை நிலங்கள் சொல்லியிருக்காரு. இதை அப்புறம் பார்த்துக்கோ. இந்த நீதி இலக்கணத்தை இதை தொடர்ச்சி பண்ணிக்கலாம். அதனால் இந்த சட்டத்திட்டங்கள் முதல்ல நீக்கிறதுக்கு உண்டான வழியை போடுங்க. அப்படின்னா தான் உருப்படும். சும்மா பிஏபிஎல் இதெல்லாம் ஒரு ஆளுங்க. அதுக்கு ஒரு நீதிபதி, 32 நீதிபதி, எத்தனை நீதிபதி, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. இத்தனை நீதிபதி இருக்குன்னா அவன் உள்ளார வந்து சண்டையை மூட்டி விட்டுருக்கணும், அதிகமாக தவறுகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குரூப்பு தெரியும். அந்த தவறுகளை வச்சுக்கிட்டு திரும்பி போய் அங்கே அரசியல் பண்ணிட்டு இதுதான் நடக்கும். தவறுகள் அப்படின்னா முக்கியம் ஒழிக்கப்படுறதுக்கு என்ன விஷயங்களோ அதை தான் எடுப்பான். இங்கே அப்படி கிடையாது. தவறுகள் நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை எடுப்பான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இன்னைக்கு வர படங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தவறுகள் வந்து முற்றிலும் அழிக்கப்படுதுன்னா அது அறம் சார்ந்து வரப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. தவறுகளை தூண்டி விட்டு அந்த தவறுக்கு காரணமான இருக்கவங்க அந்த சட்டத்திட்டங்களை இயற்றினாங்க. அப்புறம் அதுலேயே வந்துட்டு அவங்க அடுத்த பதிவு கண்டிப்பாக இந்த திராவிடர்கள் அப்படிங்கிற இந்த விஷயங்களுக்குள்ள போய் அரசியல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியதெல்லாம் நிறையா அடுத்த பதிவில் வரும்.